All can be done if the God's touch is there. All that was destroyed must be rebuilt. யோகத்தை துவக்க நமக்கு ஆன்ம பலமோ குருநாதரோ மந்திர உபதேசமோ இல்லாதபொழுது இந்த யோகத்தை எப்படி துவங்குவது, எவ்வாறு செய்வது என்று தடுமாறுகிறோம். துவக்கத்தில் ஸ்ரீ அன்னையிடம் முழுமையாக சரணடைவது எப்படி என தெரியாமல் இருக்கிறோம். மேலே கண்ட சாவித்திரி வரிகளை தொடர்ந்து படித்தால் ஆன்ம விழிப்பு ஏற்படும். சாவித்திரியின் மையக் கருத்தான விதியை வெல்லும் ஆற்றலை பெற யோகம் தேவை. இதை எவ்வாறு செய்வது? சுற்றுப்புற சூழல் நம்மை கவரும் அற்பமான ஒலிகள் நம் ஆன்மாவை கீழே தள்ளிவிடும். துவக்க நிலையில் இவற்றை ஒழிப்பது கடினம். மெதுவான மற்றும் நீடித்த பயிற்சியினால் மட்டுமே இதை செய்ய முடியும். வெளிப்புற நிகழ்ச்சிகள் சில நன்மை தருபவை, சில தீமை புரிபவை. யோகம் புரியும்போது சமநிலை அடையப்பெற்று இவ்விரண்டையும் ஒன்றென பார்க்க பயில வேண்டும். ஆன்மா விழிப்படைய வலிமை பிறக்கும். இதைதான் சாவித்திரி தன் கணவன் சத்யவானின் கடைசி நாளன்று செய்கிறாள். மற்றவர்களைப் போல தன்னை இழக்காமல் அவள் ஆன்மாவின் வலிமையை கூட்டி அசையாத சிலை போல் நின்று வெளிப்புற ஒலிகளையோ காட்சிகளையோ தவிர்த்துவிட்டு விதியை எதிர்த்து ஆன்மா உயரும் நிலையை பெறுகிறாள். யோகத்தை ஆரம்பிப்போர் இப்பகுதியை தினமும் படித்து வந்தால் யோகத்தின் வழி திறக்கும். யோகத்தில் நீடித்து செல்லவும் தடைகளை களையவும் இவ்வரிகள் மனனம் செய்ய உகந்தவை.